நம்மளுக்கு இது மேங்கோ சீசன். இப்போ வந்து மாங்காய் பிஞ்சு பூவுமாக இருக்கும். இந்த சீசனில் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து பிஞ்சியும் பூவுமாக இருக்கும். மரம் செடி ஃபுல்லாக பூவாக இருக்கும். ஒரு சில செடியில் இப்போ காய் இந்த மாதிரி குட்டி குட்டி பிஞ்சு பிஞ்சாக விட்டுருக்கோம். இப்போ பூ நிறைய இருக்கும், பட் இந்த மாதிரி காயும் விட்டுருக்கோம். இப்போ என்ன ஆகுன்னா திடீர்னு காற்றடிக்குது இல்லையா, அந்த டைமில் வந்து உதிரும். இது உதிரும் போது மாடியிலேருந்து எடுத்து வச்சு இதை மாவடு மாதிரி பண்ணணும். இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பிஞ்சாக தானே இருக்குது, எதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. டெய்லி வந்து விழுது இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம வந்து மாவடு மாதிரி போட்டு டெய்லியுமே காலி பண்ணிடலாம் இதை. இப்போ எப்படின்னா இதை கட் பண்ணி அதில் உப்பு மட்டும் நல்லா ட்ரை பண்ணிடணும். இதை கட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு தண்ணி எல்லாம் ஆறின பிறகு அப்புறம் உப்பு போட்டு கலக்கி வச்சிடணும். அப்புறம் மிளகா பொடி போட்டுட்டு நீங்கள் அப்படியே குலுக்கி வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை இதில் உப்பு மிளகா போட்டு நசுக்கணும். காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, அதை போட்டு நசுக்கி, காஞ்ச மிளகாவும் கல் உப்பு போட்டு நசுக்கி இதையும் நசுக்கி வச்சு நீங்கள் வந்து சாம்பார் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்லை கஞ்சி குடிக்கலாம், கூழ் குடிக்கலாம், இல்லை பழைய சாதத்துக்கு சாப்பிட்லாம். அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் பெரிய மாங்காய் வரும்போது நம்ம வந்து ஊறுகாய் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வாரத்துக்கு ஒரு முறையாக அந்த மாதிரி செஞ்சுட்டு யூஸ் பண்ணிட்டு காலி பண்ணிடலாம். இதை நீங்கள் பிஞ்சு எதுக்குன்னு தூக்கியெல்லாம் போடாதீங்க. நல்லாயிருக்கு. இதில் தான் மாவடு பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க.